அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். லேபர்பேட இயக்குனர் சத்யபதி. ஊமை விழிகள் உழவன் மகன் திரைப்படத்தை இயக்குனர் திரு அரவிந்த் அவர்கள் தேசிய தலைவர் என்கிற திரைப்படத்தை இப்போது இயக்கியிருக்கிறார். தேவரின் வாழ்க்கை வரலாற்றை கையில் எடுத்து இயக்கியிருப்பதற்கு ஒரு துணிவு வேண்டும். மிகப்பெரிய ஐயாவின் வரலாறு, அரசியல், வாழ்வாதாரம், போராட்டம், அவர் எப்படி ஜாதி அமைப்புகளிலிருந்து வெளியில் இருக்கிறார், ஜாதி தலைவர் என்ற முத்திரையை கிழித்து எறியப்பட்ட இந்த படம்தான் தேவரையாவின் தேசிய தலைவர். இந்த படம் பொதுவாகவே அரசியல் பேசியிருக்கிறது, மனிதநேயம் பேசியிருக்கிறது, நட்பு பேசியிருக்கிறது, மத ஒற்றுமைகளை பேசியிருக்கிறது. எவ்வளவு விஷயத்திலையும் இயக்குனர் அரவிந்த் அவர்கள் வசனம் எழுதி, திரைக்கதை எழுதி தெளிவாக இயக்கியிருக்கிறார் என்பது மட்டும்தான் இந்த படத்திற்கு பெரிய பலம். பஷீர் என்கிற புதுமுகத்தை தேவர் ஐயாவாகவே மாற்றியிருக்கிறார். நீங்கள் தேவரை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு 90% பஷீர் தேவருடைய கேரக்டரை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கிறாரு. பாரதி ராஜா நீதிபதியாகவும், ராதா ரவி வக்கீலாகவும், இயக்குனர் அரவிந்த் ஒரு வக்கீலாகவும் படத்தை தூக்கி நிறுத்துகிறாங்க. இந்த மாதிரியான வரலாற்று படைப்புகளை எடுக்கும்போது தேவர் தனி மனிதன் கிடையாது, அவர் ஒரு வரலாறு. சில நேரங்களில் வரலாற்றில் மனிதன் இடம்பெறுகிறான், சில நேரங்களில் மனிதன் வரலாறாகிறான். தேவர் என்பவர் மனிதன் அல்ல, வரலாறு. அந்த வரலாற்றை படித்து எடுத்திருக்கிறார் அரவிந்த். கிட்டத்தட்ட தேவர் சமகால அரசியலில் ஒரு 40-50 ஆண்டு கால அரசியலை எடுக்கணுன்னா ஒரு 1000 மணி நேரம் 2000 மணி நேரம் ஆகும். அதை ஒரு 2.5 மணி நேரத்தில் இயக்குனர் கையாண்டு இருக்கும்போது அவருக்கு நிறைய பொறுப்பு இருக்கிறது. தேவர் ஜாதி வட்டத்துக்குள் சிக்கி இருக்கிறார், சில இடத்துல சிக்காமல் இருக்கிறார். இதையும் அவர் பார்த்துருக்கணும். தென் மாவட்டங்களில் இருக்கிற ஜாதி பிரச்சனைகளை கையப்படுத்தி அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் தேவர் எல்லாருக்கும் பொதுவானவர், தேசியத்தை புரட்டி போட்டவர் தேவர் என்கிறத அவர் பதிவு பண்ணணும். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கும் தேவருக்கும் இருக்கிற நெருக்கம், காங்கிரஸ் எப்படி தேவரை தன்வசப்படுத்தினாங்கன்றது நெருக்கம், காமராஜருக்கும் தேவருக்கும் இருக்கிற அந்த உறவு முறை, காமராஜரையே அவருக்கு எலெக்ஷன் நிற்கிறதுக்கு தேவர் தான் ரெடி பண்ணி நிற்க வச்சார்ன்ற ஒரு நல்ல ஒரு விஷயத்தை, அந்த பிணக்கத்தை இயக்குனர் கையாண்ட விதமும் சரி. காங்கிரஸ் அரசியலை ரொம்ப அழகாக இயக்குனர் தெளிவாகவே பேசியிருக்கிறாரு. 1957-58 காலகட்டத்தில் காங்கிரஸ் எப்படி ஃபார்வர்ட் பிளாக்கோட பண்ணியிருக்கு, அந்த ஒர்க்கெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்றது அழகாக இருக்காங்க. ரெண்டாவது 57 இந்த கதைக்களம் நடக்கிறதுனால செட் ஒர்க், கோர்ட்டு, போலீஸ் ட்ரெஸ்ஸு, மதுரை வைகை ஆற்றில் இருக்கிற மேம்பாலம், இதெல்லாம் ரொம்ப அழகாகவே இருக்கும். இயக்குனர் ஒரு வசனம் சொல்லியிருப்பார், மங்கை சூதகமானால் கங்கையில் குளிக்கலாம், கங்கை சூதகமானால் எங்கே போகிறதுன்னு. இதெல்லாம் அந்த காட்சி மொழியை அந்த காலத்து வசனத்துக்கு உண்டான நெறிமுறைகள் கரெக்டாகவே இருந்திருக்கும். பாரதி ராஜா எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருப்பார். ராதா ரவி சூப்பராக ஆக்ட் பண்ணியிருப்பார். இதில் எல்லாருமே தன்னுடைய கேரக்டரை உணர்ந்து வாழ்ந்துருக்கிறாங்க. இப்போ வக்கீல்னால் நீங்கள் வக்கீல் மாதிரியே இருக்கணுன்றது இல்லை, மக்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடிய வக்கீல். தேவரையாவுக்கு கோர்ட்டில் அக்யூஸ்டு மாதிரி நிற்க வைப்பாங்க. அந்த இடத்துல அரவிந்த் அவருக்கு நான் சேர்த்துறேங்க, அவர் ஒரு பெரிய பார்லிமெண்ட் மெம்பர், அப்படிலாம் பேசுகிற வசனங்கள் தேவர் புகழை உயர்த்தி நிறுத்தும். சமகாலத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்த வாழ்க்கையில் தன் சொத்தெல்லாம் பல ஊர்களுக்கும் தனக்கு வேலை செஞ்சவங்களுக்கும் பட்டா போட்டு கொடுத்துருக்கிறாருன்ற ஒரு அருமையான விஷயத்தை அரவிந்த் தெளிவாக பண்ணியிருக்காரு. இந்த மாதிரியான கதைகளை அனுபவம் வாய்ந்த இயக்குனர் அரவிந்த் மட்டும்தான் எடுக்க முடியும். நிறைய தேவர் நிறைய நல்ல விஷயங்கள் செய்திருப்பார். ஒரு 1000 நல்ல விஷயங்கள் செய்திருக்கிறாருன்னா அந்த 1000 நல்ல விஷயங்களையும் 2.5 மணி நேரத்தில் ஒரு இயக்குனர் சொல்ல முடியாது. அதே சமயம் அதில் எது நல்லது, எது சமூகத்துக்கு தேவை, அவர் புகழை டேமேஜ் பண்ணாமல் இருக்கிற விஷயங்களை ரொம்ப படித்து, ரொம்ப ஆராய்ந்து, ரொம்ப நேர்மையாக, படைப்புக்கு நேர்மையாகவே இயக்குனர் அரவிந்த் அவர்கள் திரைக்கதை அமைத்து இயக்கியிருக்கிறாரு. அவர் ஒரு திரைப்பட கல்லூரியில் படித்த மாணவர் என்பதனால் ஒவ்வொரு காட்சி அமைப்புகளையும் யோசித்து ரொம்ப, அது என்ன சொல்கிறதுனா, இசைஞானி இளையராஜா எப்படி இந்த படத்துக்குள்ளே வந்தார், அவர் எப்படி பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பண்ணுறாரோ அந்த மாதிரி இவரும் இயக்குனர் விஷயத்தில் ரொம்ப அழகாக காட்சி மொழியை பண்ணியிருக்காரு. குற்றப்பரம்பரைன்ற வசனத்தை பேசும்போது அது நாங்கள் குற்றப்பரம்பரை அல்ல, குற்றம் சாட்ட பரம்பரை என்பது, சாட்டப்பட்ட பரம்பரை என்பதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். MS பாஸ்கர் போர்ஷன் ஒரு ஜீவனுள்ள பாத்திரங்கள். இந்த படத்துக்கு துணை நடிகர்களை தேர்வு செஞ்ச விதமும் அவங்க பேசுகிற டைலாக்கும் பார்த்திங்கன்னா 1957 ஏற்ற மூடிலேயே இருக்கும். இந்த திரைக்கதை பொதுவாக என்னென்னா,
தேவரை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஒரு தேசிய தலைவர் எப்படி இருக்கணும், ஒரு தலைவர் ஒரு ஸ்டேட்டில் எப்படி இருந்திருக்கணும், மக்களுக்கு ஒரு தலைவன் எப்படி நடந்திருக்கணும், மனிதநேயம் மிக்க தலைவரா, அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாகவே பண்ணியிருப்பார் அரவிந்த்ராஜ். ஒரு முறை இங்கே புஸ்தகம் படிக்கிற நாலேஜ் இருக்கிறவங்க, கவிதை படிக்கிற நாலேஜ் இருக்கிறவங்க, தேவர் ஐயா நான்லாம் அவரை பார்த்ததே இல்லை. இப்போ இந்த படம் பார்த்த பிறகு தேவர் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதையை ஏற்படுத்தியிருக்கு. எப்படி தேவர் போராடி போராடி ஒரு போராட்டத்திலையும் மக்களுக்காக வென்று வந்தாரோ, அதேபோல் இந்த திரைப்படத்தை போராடி போராடி இயக்குனர் அரவிந்த்ராஜ் வென்றி காட்டியிருக்கிறார். ஒரு தடவை போய் பாருங்கள், நல்ல படம். உங்களை எல்லாரையுமே கனெக்ட் பண்ணும். அன்புடன் சத்தியவதி, லேபர் பட இயக்குனர்.